வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் குடம்புளி போட்டு மத்தி மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ மத்தி மீன் வாங்கி வச்சுருக்கேன். மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். வாங்க மத்தி மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் இருந்தால் போதும், நம்ம அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் நம்ம ஈஸியாக சிசர் மூலமாகவே கட் பண்ணிடலாம். அதே மாதிரி தலைப்பகுதியையும் குடல் இருக்க பகுதியையும் பாருங்கள், சிசர் மூலமாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். அப்புறம் வால் பகுதியை கட் பண்ணிடணும். உள்ளே இருக்க குடல் பகுதியை இந்த மாதிரி எடுத்துடலாம். இதை மண் சட்டியில் நம்ம உப்பு போட்டு உரசணும்னாவே அதில் இருக்க செதிலெல்லாம் ஈஸியாக வந்துடும். எல்லா மீனையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் 4-5 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். மீனை வந்து கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் வந்து கீரி எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் வந்து அந்த மீனுக்குள்ளே வந்து உப்பு, புளி, காரம் எல்லாம் சார்ந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து குடம்புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். 1/2 கிலோ மீனுக்கு வந்து 4 இந்த மாதிரி குடம்புளி வந்து சரியாக இருக்கும். வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற புளி வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த சாறை மட்டும் எடுத்துப்போம், சக்கையை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதை தண்ணியில் ஊற வச்சு அப்படியே முழுசாக தான் நம்ம போடுவோம். இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சதுக்கப்புறம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்னா நம்ம போட்ட குடம்புளியை ஒரு பீஸ் இல்லை 2 பீஸை எடுத்து வெளியே போட்டுடலாம். ஏன்னா குடம்புளி வந்து நேரம் ஆக ஆக தான் புளிப்பு வந்து அந்த குழம்புக்குள்ளே சார ஆரம்பிக்கும். இப்போ குடம்புளியை வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். புளி 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இப்போ குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். இப்போ வெந்தயமும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 10 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கணும். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்து நம்ம சேர்த்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆர்டினரி மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வந்து இந்த மசாலாக்களை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலாக்களை எண்ணெயில் வதக்கும் போது நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் இதை வதக்கிட்டோம்னா அந்த மிளகாத்தூளோட கலர் வந்து மாறி போயிடும். அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த குடம்புளி வந்து முழுசாக அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த குழம்புக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கின்றலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த காஷ்மீரி மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்காது, கலர் தான் நிறைய கொடுக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டினரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு, புளி, காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம இதில் போட்டிருக்க குடம்புளி வந்து 1 அல்லது 2 வந்து வெளியே எடுத்துடலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மீன் அந்த குழம்புல சேர்த்துடலாம். எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டினால் நம்ம அடிக்கடி கிளறி விடக்கூடாது. அந்த மாதிரி கிளறி விட்டோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டோம்னாவே போதும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வச்சு இப்போ நம்ம மூடியை திறந்து மீன் வந்து நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மீனுக்குள்ளே வந்து அந்த காரம், புளிப்பெல்லாம் நல்லா சார்ந்து இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான குடம்புளி போட்ட மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. குடம்புளி போட்டு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து மத்தி மீன் தான் போடணும்னு கிடையாது. நம்ம எந்த வகையான மீனாக இருந்தாலும் இந்த மெத்தடில் குழம்பு ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கே நீங்களும் இந்த குடம்புளி போட்டு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.